அரவிந்துன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு ஆராய்ச்சியாளன். என்னைக்குமே புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும், முக்கியமா நம்ம நாட்டுல மறைஞ்சு போன பழைய வரலாற்று விஷயங்கள் மேல அவனுக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாள் பழைய புத்தக கடைக்கு போனான். அங்க அவனுக்கு ஒரு கண்ணீர்க்கரை படிஞ்ச டைரி ஒன்னு கிடைச்சது. அது கிட்டத்தட்ட 1940களில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி எழுதினது. அந்த டைரியில என்ன எழுதியிருந்துச்சுன்னா, தென்னிந்தியாவில இருக்கிற ஒரு மலைப்பகுதியில யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமான குகை இருக்குதாம். அந்த குகைக்குள்ள ஏதோ பெரிய பொக்கிஷம், இல்லைனா ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குதாம். அந்த அதிகாரி அத வரைபடமாவும் வரைஞ்சு வச்சிருந்தார். ஆனா அந்த மேப்ல பாதி கிழிஞ்சு போயிருந்துச்சு. அரவிந்துக்கு ஒரே ஆர்வம். உடனே அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த மலைப்பகுதிக்கு புறப்பட்டு போனான். நாள் கணக்குல வாரம் கணக்குல தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த குகையோட வாசலே எங்கேயும் தென்படலை. எல்லாரும் விடுப்பா, இது சும்மா கதை போலன்னு நம்பிக்கையை விட்டுட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு முடிவெடுத்தாங்க. அப்பதான் அரவிந்த் ஒரு வினோதமான விஷயத்தை கவனிச்சான். அந்த டைரியோட கிழிஞ்ச பக்கத்துல ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா இருந்துச்சு. அது நேரம் நிழல். அவன் யோசிச்சான், ஒருவேளை இந்த குகை திறக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குமோ. அப்புறம் அந்த பாறைக்கு பக்கத்துல போய் டைரியில குறிச்சிருந்த பழைய மொழியில இருந்த குறியீடுகளை பார்த்தான். அத புரிஞ்சுக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட மாசத்துல சாயங்காலம் கரெக்டா அதிகாலை 4 மணி 4 நிமிடங்கள் மணிக்கு மட்டும்தான் அந்த இடம் வேலை செய்யும்னு தெரிஞ்சது.